மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ பெரிய மாசான சமையலில் நாங்கள் இறங்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் ஹைதராபாத் பிரியாணி பாய் ஸ்டைலில் பண்ண போகிறேன். வணக்கம். ஸோ அதுக்கு என்னென்னலாம் முன்னாடியே என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா 65க்கு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதோட ரெசிபிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து ஹைதராபாத் பிரியாணி செய்யறதுக்கு பேஸ் ரெடி பண்ணோம். அதுக்கும் செப்பரேட்டாக சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஏன்னா வீடியோ லேட் ஆகும். அடுத்து தனியாக அரிசியை 1 கிலோ அரிசி 75% வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்து இப்போ வெங்காயத்தை பொரி பண்ணி எடுப்போமா? என்னது அப்துல் கலாமா? ஸோ வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்து அதோட இந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணி சாப்பாடு போட்டு அப்புறம் திருப்பியும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மல்லித்தலை, திருப்பி சாப்பாடு, ஃப்ரைட் ஆனியன்ஸ் மல்லித்தலை, தம்மு போட்டா வீடியோ ரெடி. ஸோ பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. 1 கிலோ அரிசிக்கு 250 ml ஆயில், அதில் 3 grams ஆஃப் கார்டமன், க்ளோவ், எலாச்சி எல்லாமே 3 grams இதெல்லாமே அப்படியே உள்ள போட்டு இது கொதிச்சோன்ன இந்த எல்லா வெங்காயத்தையும் டீப் ஃப்ரைக்கு அப்படியே உள்ள போட போறோம். 1 கிலோ அரிசிக்கு 400 grams ஆஃப் ஆனியன். ஸோ இங்க பாருங்க, வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல இருந்து பாதி நம்ம வெளியில எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 minutesல இது ட்ரை ஆகி நல்லா மொறுன்னு ஆயிடும். இதை கொஞ்சம் வெளியில எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த ஆனியனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட அரைச்ச பேலன்ஸ் இருக்கிற மேரினேஷன் பண்ணதுல 100 grams ஆஃப் ஜிஞ்சர், 100 grams ஆஃப் கார்லிக், 200 grams ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுல இருந்து ஒரு 10 grams மட்டும் பேலன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு 7 பச்சை மிளகாவை அரைச்சிருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே ஒண்ணா உள்ள போட்டுருவோம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். ஸோ மொத்தமா 20 grams ஆஃப் சில்லி பவுடர் போடணும். அதுல 10 grams ஆல்ரெடி மேரினேஷன் போட்டாச்சு. பேலன்ஸ் 10 grams இதுல போடும். ஸோ கொஞ்சம் நல்ல கலரா இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், கலரு நல்லா வரும், காரம் கம்மியாக இருக்கும். இதே இந்த மாதிரி சக்தி சில்லி பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. ஸோ இது நல்லா ரெட் கலர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு கொத்து மல்லி, புதினா இதை எடுத்து இதில் அப்படியே போடுங்க. இதுவும் ஒரு கை புதினா எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை போட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து உள்ள போடணும். ஸோ ஹைதராபாத் பிரியாணிக்கு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம், அதுல 90 grams இதுல இருக்கும். 10 இதுல போட்டாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து இதெல்லாம் போட போறோம். ஏதோ தண்ணி ஊற்ற வேணாம், சிக்கன்ல இருக்கிற தண்ணியே
இது யூஸ் ஆகி இதெல்லாம் குக் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் இது ரெடி ஆயிரும். ஸோ திஸ் ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். சிக்கன்ல இருக்க தண்ணியே நல்லா தண்ணி விட்டுருக்கோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துட்டு அப்புறம் அரிசி லேயராக போட்டு 20 நிமிஷம் தம் விட்டா பிரியாணி ரெடி. Much later. ஸோ வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மேலே சாப்பாடை வந்து லேயர் பை லேயராக போட போகிறோம். இந்த சாப்பாடை போடுறேன். கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் இந்த வெங்காயத்தை அப்படி போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு. அதுக்கப்புறம் மேல வந்து உங்களுக்கு முந்திரி திராட்சை வேணும்னா பண்ணுங்க. நாங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியா பண்றதுனால இதெல்லாம் பண்றோம். முந்திரி திராட்சை கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் பரப்பி விட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இந்த பிரியாணியை வந்து எல்லோ கலர்ல வரணுங்கிறதுக்காக எல்லோ கலர் தான் வாங்கணும், இல்ல சாஃப்ரான் வாங்கணும். நாங்க கேசரி ஆரஞ்சு கலர் வாங்கிட்டோம். வேற வழி இல்லாம இதை மட்டும் கொஞ்சம் ஊத்துறோம். பிரியாணி 2 கலர்ல வரும். இப்ப வந்து இத வந்து 20 மினிட்ஸ் தம்மு போடணும். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இது எப்படி தம்மு போடுறது? ஸோ தம்மு வைக்கிறதுக்கு கீழே ஒரு தோசை பேன் வச்சு இது மேல இந்த சாப்பாடு வச்சு இது மேல வச்சு இது மேல ஒரு வெயிட் வைக்க போறோம். வெயிட்டுக்கு தண்ணி வச்சு லோ ஃப்ளேம்ல ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தா தம் பிரியாணி ரெடி. ஸோ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தம்மை எடுத்து பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்துருச்சு. அடுத்து வந்து இன்னும் 2 ரெசிபி செய்யணும். அதெல்லாம் டக்குன்னு செஞ்சு போட்டோ மட்டும் காட்டிடுவோம். அடுத்து ஒரு எக் கிரேவி, அப்புறம் 65 செஞ்ச அப்புறம் பிளேட்ல வச்சு காமிச்சா வீடியோ ஓவர். ஓகேவா? ஸோ வந்து இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு, எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எக் கிரேவிலாம் வந்து நான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் தான் போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் மேரினேஷனும் ஒரு தடவை ஒரு வீடியோவில் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோ பண்ணணும் கொடுக்குறேன். இதெல்லாம் சிக்கன்லாம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இந்த ஹைஜீனிக்காக சமைப்போம். நாங்கள் அப்படிதான் கொஞ்சம் ஐயர் வாங்க ஹைஜீனிக்காக தான் இருக்கும். 65க்காக எல்லாமே போன்லெஸ்ஸாக தான் வாங்கியிருக்கோம். போன்லெஸ் மட்டும் 120 rupees. அப்புறம் 1 kg சிக்கன் மட்டும் 350 rupees ஆயிடுச்சு.
பிரியாணி செலவு அது ஒரு 700. ஸோ சாப்பாடெல்லாம் முடிச்சு பக்கத்துல வாங்க. திஸ் இஸ் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. இதுல கொஞ்சம் இருக்கு. 1 கிலோ செஞ்சனால பிரியாணி. இது வந்து எக் கறி, இது வந்து தயிர் பச்சடி, இது வந்து சிக்கன் 65, ஸ்ப்ரைட். ஓகே, வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான்.